ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான நல்ல செய்தியை சொல்றதுக்காக, அதுவும் அவசரமா நடக்க போற எல்லா நல்லதையும் உன்கிட்ட சொல்லி உன் மனசுக்கு ஆறுதலை தர்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை வெறுத்தவர்கள் கண்ணு முன்பாகவே நீ வாழ்ந்து காட்டுவாய் என் செல்வமே. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்தாலும் கெட்டதையெல்லாம் அழிச்சிட்டு நல்லதை மட்டுமே நடக்க செய்து உன்னை சந்தோஷத்தால நிரப்ப வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு தான். நீ ஏங்கி தவிக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வருவதற்காக தான் உன் கூட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. திருமணம் தள்ளி போயிருந்த விஷயமெல்லாம் சரியாகி குடும்ப உறவுகளுக்குள்ள நல்லபடியாக திருமண விஷயமும் நடந்து முடிய போகுது. உன் மனசுல இருக்கக்கூடிய சகல வேதனைகளையும் மறையும்படியாக என் அருளை முழுவதுமாக உனக்கு அள்ளி தரப்போறேன். உன் வேண்டுதல்களுக்கு இனி எந்த மறுப்பும் சொல்லாமலே நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷத்தால் ஒளிரச் செய்து உன் வாழ்க்கையிலையும் இன்பம் பெருகும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே. மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கும்போது நீ சற்றும் யோசிக்காம ஒதுங்கி இருக்க தயாராக இரு. அலையில மிதந்து வந்து குப்பையாக கரையில் ஒதுங்கக்கூடிய ஆளாக நீ இருக்காம கடல் அலை போகவே சீறி பாயக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து வாழ்க்கையில எல்லாத்திலும் ஜெயிச்சு காட்டணும். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காம நெஞ்சை நிமித்தி நேர்மையாக இரு. உனக்கான நல்ல நேரம் வரும்னு நீ நம்பிக்கையோட காத்திருக்கும் போது உன் எதிர்பார்ப்பை எப்படி நான் ஏமாற்றமாக விட்டுடுவேன்? இப்போதைக்கு உன் வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் கூடிய சீக்கிரமே அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய கடமைதான். இந்த கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கும்போது, காவல் தெய்வமாக உன் குடும்பத்துக்கு நானே இருக்கும்போது நீ பயப்படவும் வேணாம், மனம் தளரவும் வேணாம். உன் மனசுல பக்தியும் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் இருக்கும்போது நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நிறைவேறும். நீ அழுகும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே நினைச்சு வருத்தப்படாம, நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வர்றேனோ இல்லையோ, நீ எதிர்பார்த்தத அழகாக நடத்தி முடிப்பேன்னு தைரியமா இருக்கணும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளைகளும் என்னை வணங்கக்கூடிய பக்தர்களும் ஒருபோதும் கண் கலங்க கூடாது. என்னை நீ முழுசா நம்பினா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையின் பயணத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் சோதனைகள் வந்தாலும் என்னை முழுசா நம்பினா நான் உன்னை காப்பாத்தி கையை கரை சேர்ப்பேன். உன் இதயத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும். அது அத்தனையை நிறைவேற்றி தருவதற்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அருள்வாக்கு சொல்லி நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன். முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கும் உனக்கு முடிவில் வழிகாட்டுவேன் என்ற நம்பிக்கையோட இரு. கோபம் வரவேண்டிய இடத்துல வராட்டியும் கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்ல விஷயம்தான். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காத இடங்களிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கைவிடாம உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பேன். நான் கொடுக்கக்கூடிய இந்த உறுதிமொழியை வேறு யாராலும் கொடுக்க முடியாது தானே. உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமிகிட்ட சொல்லிட்டீன்னா நிச்சயமாக நானே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக நீ வாழணும்னு நினைக்கிறது போலவே அடுத்தவங்களையும் நோகடிக்காமல் வாழணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. யார் மனசும் நோகாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீயும் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழ தயாராக இருந்து விடு என் செல்லமே. உன் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல செய்தி உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். எந்த துன்பமும் இல்லாமல்
மனசுல நிலையான அமைதி நிறையும்படி நிம்மதியாய் உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு தீர்வை கொடுத்து உன் வாழ்வையை செழிப்படைய வைப்பேன். என்னுடைய திருவருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ நம்பிக்கையோட இரு. உன் ஆசைகள் கூடிய விரைவில் நிச்சயமாக நிறைவேறும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்த உன் வாழ்வில் இனிமே நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும்படியும் நற்செய்திகள் உன் செவி வந்து சேரும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருந்தா போதும். கடந்த காலத்துல நீ பட்ட பாடும் நீ பட்ட துயரமும் துன்பமும் அனைத்தும் விரைவில் மறையப் போகுது. நல்ல நல்ல மாற்றங்களையும் நீ சற்றும் எதிர்பாராத ஆனந்த செய்திகளையும் உன்னை நோக்கி அனுப்பி வைக்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இனி ஒளி வீசப்போகுது. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்க போகுது.